பயப்படணும். போராடுகிற உழவன், போராடுகிற நெசவாளன், போராடுகிற மாணவன் மீனவன், போராடுகிற துப்புரவு பணியாளன் நமக்கு எதிராக இந்த தேர்தலிலே வாக்கு செலுத்துவான் என்ற நிலை உருவானால் இந்த பிரச்சனையை கவனத்தில் எடுப்பான், கையில் எடுப்பான், தீர்வு காண வேண்டும் என்று துடிப்பான். இது இல்லை என்றால் பொருள்படுத்த மாட்டான். இப்ப நம்மெல்லாம் பிரச்சனை தான் அவன் வட இந்திய ஓட்டர்ஸை கொண்டு வரான். இப்ப வட இந்திய ஓட்டர்ஸ் ஒரு தப்பு இல்லையே. ஒருத்தர் எழுதுறானே, இந்த வட இந்திய ஓட்டை எப்படி பெறுவது என்று திமுக சிந்திக்க வேண்டும். நான் ஈரோடு கிழக்கில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற தொழிற்சாலைகளை வேலை செய்யற வட இந்தியர்கள் அந்தந்த கட்சி ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், அந்த மாவட்ட செயலாளரை பார்த்து, எங்க கிட்ட ஒரு 500 ஓட்டு இருக்கு, நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க, நாங்க உங்களுக்கு போடுறோம் என்று அவன் நம்ம கிட்ட 500 ஓட்டு இருக்கு, எவ்வளவு காசு கொடுக்குறீங்க, உங்களுக்கு போடுறோம்னு வந்து பேரம் பேசுறான். என்கிட்ட பேசுறாப்ல. யார் பேசுறா? இந்த ஆட்சியாளர்கள் கட்சியில் இருக்கிற ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் என்கிட்ட பேசுறான். இப்படி பேசுறான்னு அப்படி எழுதி வச்சுக்க. இன்னைக்கு நமது மக்கள் வீதியில் இருக்கிறது போல நாம் எல்லோரும் ஒரு நாள் வீதியில் உட்கார்ற காலத்தை இவன் உருவாக்குவான். இந்த திராவிட ஆட்சியில் இருந்ததுன்னா முழுக்க முழுக்க நம்மளை தெருவில் தூக்கி போடுவான். சொந்த நாட்டு குடியில கமிஷன்